இன்றைக்கி நம்ம சென்னை பல்லாவரம் பம்மலில் இருக்க ஸ்ரீ விநாயகா ஆந்திரா மெஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே ஆந்திரா மெஸ்ஸோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு வெஜ் மீல்ஸ். இந்த வெஜ் மீல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஒரு பருப்பு குழம்பு கொடுத்துருந்தாங்க. பருப்பு குழம்போட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு அப்பளம், காய்கறி கூட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கேரட், பீட்ரூட், க்ரீன் பீஸ், அப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த பருப்போட குவாலிட்டியும் டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க. இந்த பருப்பு குழம்பு முடிச்சுட்டு அடுத்து அவங்க கொடுத்த முள்ளங்கி சாம்பார் வந்து ட்ரை பண்ணோம். சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. சாம்பார் வந்து கொஞ்சம் காரமாகவும் இருந்துச்சு. ஸோ காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்பார் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது வந்து மோர் குழம்பு. இந்த மோர் குழம்போட குவாலிட்டி ஆகட்டும் டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மஞ்சள் தூளோட அந்த ஸ்மெல்லு, அந்த மஞ்சளோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக நம்ம இது ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு இது அடிக்டிவ் ஆயிரும். திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருந்துச்சு. இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம மோர் ட்ரை பண்ணோம். குறிப்பாக இந்த மோருக்கும் அவங்க கொடுத்த மாங்காய் ஊறுகாயும் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஊறுகாய் வித் மோர் வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் தான். அதுவும் இந்த மோரோட குவாலிட்டி ஆகட்டும் டேஸ்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா அந்த மிளகாலாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து அடுத்த லெவலுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க கொடுத்த காரக்குழம்பு ட்ரை பண்ணோம். காரக்குழம்பு வந்து அதாவது ரொம்ப காரமாக இருந்துச்சு. இது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். காரம் ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி மீடியம் காரம் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த காரக்குழம்பு வந்து பிடிக்காது. ஸோ கொஞ்சம் அவங்க காரம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஃபைனலாக ஆந்திரா மீல்ஸ்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது அவங்களோட அந்த பருப்பு பொடி தான். இந்த பருப்பு பொடியோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ மெல்ட்டிங்காகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த விநாயகா ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.